நான் தான் டிடி கட் ஆகுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது இப்படியே தூக்கி கையோட ஓகே. இப்போ எதுக்கு இந்த இப்போ பாலமுருகன் கோயில் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அது சிறுவாபுரிலேருந்து 5 கிலோமீட்டர். என்னன்னா ஆக்ஷன் அப்படியே வந்து நாங்க ரோட்ல வந்து திடீர்னு பார்த்தா லெஃப்ட்ல இல்ல எனக்கு அதுதான் புரியல. திடீர்னு எங்க கடை வரும், திடீர்னு எங்க எல்லை வரும், திடீர்னு எப்படி ஆமாங்க இது எனக்கு அந்த மாதிரி தான் இப்ப தோணுது. இப்ப நாங்களும் அது என்ன பண்ணோம், நாங்களும் வண்டி எடுத்துட்டு சும்மா வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா லெஃப்ட்ல முருகன் கோயில் எனக்கு அப்படியே உர்றா ப்ரமோஷன் கொடுக்கிறது தப்பு கிடையாது தான். அதுக்கு ஒரு அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு. அதுவும் எப்படி தெரியுமா சொல்றாங்க, இந்த நாங்க திடீர்னு அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தேன், ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஃபோன் எப்படி திடீர்னு ரிப்பேர் ஆகும் எனக்கு புரியல. ஃபோன் சர்வீஸ் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வீட்ல உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தா தப்பு இல்ல. குடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப ஃபோனை தூக்கி வச்சு போட்டு இவங்களுக்கு புது டிஸ்ப்ளே மாத்தணுமா வாங்க. ஏன் அவங்க ஃபோன் ஒரிஜினலா தூக்கி இதுதாங்க காண்டா. எனக்கு யூஸ் பண்ணது காட்டிட்டு கீழ போட்டு இதுதான் உடைச்சு அத மாத்திட்டு சொல்லு ரேட்ட. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நம்ம நாங்க சொல்றோம், இத எதுவும் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுக்கு நம்ம சொல்றோம், இவங்க சொல்லும் போது ரேட் இவ்வளவு இருக்கு, நாங்க போகும்போது ரேட் வேற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு சில கடைகள் எல்லா கடையில எப்படி பண்றாங்க, நான் அதுக்காக தான் இத எதுக்கு ஃபேக்கா பண்றாங்க இல்ல உண்மையா பண்றாங்க. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், என் போனுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அவங்க சொல்றாங்க ஒண்ணே இது வந்து இந்த டைம் மட்டும் தான் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஓகே, டேட் குடுத்துட்டு இவங்க எப்ப வந்தாலும் இதே ரேட், எப்ப வந்தாலும் இதே ரேட், நாங்க போனா அந்த ரேட் இல்ல. அப்பனா நான் 500 ரூபாய் டிஸ்பிளே, 2500 ரூபாய் டிஸ்பிளே. ஆனா நாங்க போகும்போது 4000 சொன்னாங்க. என்னன்னு தெரியல. சரி அதை விடுங்க, அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு நிறைய பேர். அது நீங்க பண்ற தப்பு இல்ல, காசுக்காக பண்ணாம உண்மையா நம்மளுக்கு அந்த அத ரெடி பண்றதுக்கு 4000 ரூபாய் எப்படி ரெடி பண்றது எங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் உங்களுக்கு நீங்க பண்றீங்க. அதனாலதான் இது ஒரு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டோம். சரி ஓகே. இப்போ போன வருஷம் இவன் எழுந்து இது அதுக்கு காலைல வாடானா 6 மணிக்கு வர சொன்னான், 6:30 வர சொன்னான். ஃபோன் பண்ணேன், உங்க அம்மா கேட்டா பூஜை போடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பூஜை இப்பதான் போடுறான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி இவன் கோயிலுக்கு வர போயிட்டு வந்தானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வந்தேன். அப்போ பார்த்தா கோயில் இருந்து அப்பதான் வந்தான், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தான். சரி லேட் ஆயிடுச்சு. அதுதான் எங்களை எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. எனக்கு பாக்குறாரு. விளாக்ஷன் வந்தாலே நம்ம வந்து சூடு சொன்னால கீழே வச்சுட்டு தான் அங்க விளாக் எடுக்கணும். அது சூடு சொன்னையோட நம்ம அந்த கூச்சலாம் பட்டுருந்தா வேலைக்கு ஆகாது. சொன்னார் ஒண்ணு இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, மறுபடியும் ஒரு டிவி பிரச்சனை, மறுபடியும் ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் அது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் புரியல. அது வந்து எல்லாருக்கும் நடக்குதா, அது ஒரு ஆளுக்கு நடக்குதா தெரியல. எனக்கு நடந்திருக்கு, நான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. அந்த ஆள் என்ன 4 நாளா சாவடிக்கிறாங்க. பொசிஷன்ல வந்து நில்லு, மார்க்ல வந்து நில்லுவா. இவ்வளோ நாள் நான் 5 நிமிஷமா பேசுறேன், காலை வரும் கட் ஆயிடுச்சுங்க. என்னடா எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க அப்படியே நினைச்சேன். யாரா இவனுங்க போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, போன் ஆஃப் பண்ணி வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி போனை பாக்குறாங்க, எங்களை பாக்குறாங்க, போனை பாக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஆஃப் பண்ணிட்டு போலான்னு பாய் சொல்லிட்டு வர ஃபோன் வந்து கட் ஆயிட்டு. ஸோ மறுபடியும் பேசணும். ஓகே மறுபடியும் வராது. சைனா மூஞ்சில மீசை எங்க இருக்கு சொல்லு, எங்க மீசையை காட்டுறான். சொல்லு சீக்கிரம். சரி கைஸ் முன்னால கைஸ் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போதான் மைண்ட் அப்செட்டே ஆகுது. ஜாலியா இருந்தது, இவ்வளவு நாள் செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா வந்தோம், கோயிலுக்கு பார்த்தோம், நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. அதுவும் இந்த ஸ்வெட்டர் போட்டுன்னு வந்துட்டு உள்ள மாறியா இருக்குங்க வெயில்ல வரும்போது. அவ்வளோதான். சரி ஸோ ஓகே. ஒருத்த நாடா ஆனால் பெரும்பு மேதவாகத்தில் உட்காந்து ஒருத்த நாடானா மேதவாகத்தில் உட்காந்துன்னு எங்களை கடுப்பேற்றின்னு மேதவாகம்
மேடவாக்கம் எனக்கு ஏதோ ஒன்று விடா நோண்டி கலர்னுக்காது. இவன் மாலை போட்டானா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். மாலை கைட்டிட்டு மாலை கைட்டினா இவர் சாரோட சுயரம் வாயை திறந்து என்னென்ன வார்த்தை வரும் தெரியுமா? ஏன்டா இந்த மார்க்ல வந்து இங்க நிக்க முடியாதா? நாங்கதான் நின்னு அதான் நான் தான் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் சுத்தம் பண்ணுவா. ஏய் தொலை பேத்துனார் வா. வா அப்படியே சுத்திக்கலாம் வா திருப்பிக்கலாம். சுத்தி வந்து ரோடு அங்க பாருங்க. ரோடு அங்க வருது. மரம் இருக்கு. அங்க ஒரு வீடு இருக்கு. இல்ல புரியல. ரோடு வருது. இது ஒரு மரம் இருக்கு. இது லொகேஷன் உனக்கு. இல்ல எனக்கு புரியல. இது ஒரு லொகேஷனா உனக்கு? இந்த லொகேஷனை சொல்றானா ரோடு இருக்கு மரம் இருக்கு. இது என்னடா? எனக்கு என்ன தெரியுதோ அதான் சொல்றேன். ரோடு இருக்குது. அங்க மரம் இருக்குது. இங்க ஒரு மரம் இருக்கு. இது பார்த்தா வேற மாதிரி தெரியுது. இது ஒருத்தர் இப்படி வச்சிட்டு இருப்பாரு. யாரு அவரு? பேசிடுங்க. ஒருத்தங்க ஃபோன் பண்ணு. அவன் ஃபோன் ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டான்டா. இது பண்ணு. நான் 12 வீட்டுக்கு போனோம். என்னடா நான் உட்காந்து வீடியோ பண்ணலாம்னா வீடியோவை டெலிட் பண்ணிட்டுக்கிறான். யாரு? கேமராமேன். சரிடா லைட்டா பண்ணி போ. மைக் இங்கேயா இருக்கு. மைக் தான். இப்போ சம்ம பார்ப்பது அது தெரிஞ்சு போச்சு. சார் எடுக்க மாட்டேறாரு. சாமி அடிக்கடி அவுட் ஆஃப் என்னன்னு தெரியல. சாப்பிட்டு இதான் இப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம அம்பானி மாமா. அவன் மட்டும் நாங்க எது இல்லைன்றோமோ அதான் அவன் மட்டும் தனியா. ஆமா நாங்க ஒண்ணு பேசினா அவன் ஒண்ணு பேசுவான். எதுக்கு பேசுவான்? இது இவரும் அப்படிதான். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அப்படியே மாத்திடுவாரு. அந்த விஷயம் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிடணும். மாட்டிப்பாரு. மாட்டினா கோபால் இது என்ன இது அப்படின்னு ஆரம்பிப்பாரு. வேற விஷயத்த பேசி ஆமா இல்லன்னு தெரிஞ்சுட்டா கம்மன் என்ன பண்ணா விஷயத்த விட்டுறணும். அப்படியே வேற விஷயத்த பேசினா கம்மன் விட்டுறணும். அதை நீ என்னடா முடிச்சதுல இருந்து மாறியாவே இருக்கு. மாறி இங்க நல்லா இருக்குது. ஒரு குளம் பக்கத்துல நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டைம் 12 ஆயிடுச்சு நினைக்கிறேன். பின்னாடி நம்ம 12 கால் ஆகுது ஆயிச்சா? ஆமா நம்ம நண்பர்கள் வந்து 2 பேர் வண்டியை நிறுத்திட்டு இங்க மீட் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை 12 மணி ஆயிடுச்சுனாலே ஒரு மரத்தடியில மீட் பண்றாங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். பாசே ஐயா வேலை செய்யணும். அவங்க கைஸ் எங்க இருந்து வந்துச்சு? கைஸ் ஜாலியா ஆயிடுச்சு. ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே அதுதான் ஜாலியா இருக்கு. நீங்க வைப் பண்ண வந்தியாங்க இல்ல வைப் பண்ண வந்தியா சொல்லி கேட்டேன். இல்லடா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வந்து சொல்றேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸா நீங்க வாங்க அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆமா 2 பேர் வந்தாலும் 4 பேர் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இன்னும் ஒருத்தன் வரும். அவன் வந்தாதான் தனியா வரதோட நாங்க ஒரு ட்ரிப் போவோம். அந்த அதுல மேக்ஸிமம் தனியா வரதோட இந்த மாதிரி வெட்டி பையனை கூட்டு வந்துருங்க. என்னைக்குமே வெட்டி பையன் தான். என்ன பிசினஸ் அது மட்டும் வெட்டி பையன் தான். எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவான். எந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இதுல ஒரு ஈகோ கிடையாது. ஈகோ இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்.